எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்புன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது, கிரிவலம் செல்வது விசேஷமானது. மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. ஏன்னா இந்த நாளில்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி முழு பொலிவுடன் திகழ்வார். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியின் சிறப்பை பார்க்கலாம். தட்சனின் மகள்கள் 27 பேரையும் சமமாக அன்புடன் பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளுள் ரோகிணியிடம் மட்டுமே தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன். இதனால் மற்றவர்கள் தட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார். மாமனார் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனின் உடல் தேயத் தொடங்கியது. கவலையுற்ற சந்திர பகவான் மாமனாரிடம் அதற்கான பரிகாரத்தை கேட்டார். அதற்கு திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார். அதே நேரத்தில் சந்திரனின் மேனி நாளுக்கு நாள் ஒளி மங்கி தேயத் தொடங்கியது. அந்த சமயத்தில் சிவன் சந்திரன் முன் தோன்றி அந்த தேய்ந்த பிறையை எடுத்து தன் தலைமீது சூடிக்கொண்டார். சந்திரனுக்கும் சாப விமோசனம் கொடுத்தார். சந்திரன் சாபம் நீங்கினாலும் முழு பொலிவு வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே, அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் என்றார். மற்ற நாள்களில் சந்திரன் ஒளி தினம் தினம் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போதும் நடக்கும் சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான். இதனால்தான் திங்களை முடிமீது சூடியவர்க்கு முழுமதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பானது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானியல். இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செஞ்சால் சிறப்புன்னு பார்க்கலாமா? நவ கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு பொலிவு பெற்று ஒளிரும் ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு. பொதுவாக சிவனே அபிஷேக பிரியர் என்று சொல்வார்கள். அவருக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது. இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படும் அபிஷேகமே. ஒருவன் எத்தகைய உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மனம் அமையும் என்கின்றன உபநிடதங்கள். அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்தால் சகலவிதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ இறைவன் நமக்கு அருள் புரிவார். நன்றி. வேற ஒரு ஆன்மீக தகவலில் நம்ம சந்திப்போம்.